விஜய் வருவதற்கு 100% வாய்ப்பே கிடையாது. எந்தெந்த பகுதியெல்லாம் பாதிக்கப்பட்டார்களோ நீங்கள் தாவேக்கா சார்பில் நாங்கள் கொடுக்குறோம்னு சொல்லி கொடுத்துருங்க அப்படின்னாலே அது நேரடியாக விஜய் கொடுத்ததா தான் பொருள். கூட இருந்த யாரோ தவறாக அவருக்கு ஒரு ஐடியாவை கொடுத்துருக்காங்க. நேற்று உங்களை கொண்டாடணும் நீ தூக்கி போட்டு நிறுத்தணும் அப்படிங்கிறது தான் இதன் மூலம் தெரியப்படுத்துறது. விஜய்க்கும் ஒரு பையனுக்கும் உறவு சுமூத்தா இல்லை, அதுதான் போதைய நிலைமை. ஜெம் சினிமாஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் ஸ்ரீஜா. இன்னைக்கு நம்ம கூட வலைப்பேச்சு சந்தனன் சார் இருக்காங்க. அவர்கிட்ட சினிமா சம்பந்தப்பட்ட பல கேள்விகளை கேட்க போறோம். வாங்க கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா சார்? எப்பவுமே நம்ம ஷோ ஸ்டார்ட் பண்ணும்போதே விஜய் சாரோட கொஸ்டின் இல்ல நயன்தாரா மேம் கொஸ்டினோட தான் ஸ்டார்ட் பண்றோம். இன்னைக்கும் அதே மாதிரி வந்துட்டு விஜய் சாரை பத்தி ஒரு சில விஷயம் தான் கேட்கணும். இப்போ ரீசெண்டா புயல் வந்தது இல்லையா, அந்த ஃபெஞ்சல் புயல் வந்தது இல்லையா, அப்போ வந்துட்டு நிறைய பேர் இப்போ எதுக்கு எடுத்தாலும் விஜய் வந்து படத்துலேயே வந்து இது பண்ணுவாங்க. அவர் ஏன் சிகரெட் வச்சிருக்காரு, அவர் ஏன் இப்படி நடக்கிறாரு அப்படி நடக்கிறாருன்னு இப்போ அரசியலுக்கு வர வந்துட்டாரு. சொல்லவா வேணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஒரு அரசியல் தலைவர் இவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, வந்து கூட பார்க்கல, எதுவுமே சொல்லலை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்துட்டு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன ஒர்க் ஃப்ரம் தலைவரா அப்படின்ற மாதிரிலாம், ஒர்க் ஃப்ரம் ஹோம் தலைவரா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. இதை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா? பயங்கரமாக ட்ரால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒன்றும் தவறும் கிடையாது. ஏன்னா இவ்வளோ பெரிய தலைவர், இவ்வளோ பெரிய லட்சியம் இருக்குது, தமிழ்நாட்டை பிடிக்கணுங்கிற ஆசையெல்லாம் இருக்குது. இப்போ மக்களோட மக்களாக நிற்கிறது தான் சரியாக இருக்கும். ஆனால் இந்த முறை அவர் என்ன நினச்சிருப்பார் அப்படின்னா, நம்ம போகிற இடத்துல ஒரு பெரிய கூட்டம் கூடுச்சுன்னா ஒருவேளை அவங்களே ஏற்கனவே நொந்து போயிருக்காங்க, இதில் இந்த தள்ளு முள்ளில் வேற மேலும் அவங்க சிரமப்படுவாங்களோன்னு நினச்சிருக்கலாம். இல்லைன்னா இந்த கூட்டத்தில் போய் நம்ம சீரழியணுமா, நம்ம எதுக்கு போகிறதுன்னு கூட நினச்சிருக்கலாம். ஆனால் ஒரு தலைவர் அப்படி நினைக்கக்கூடாதுங்கிறது தான் யதார்த்தம். இப்போ ஆக்சுவலாக இவங்க சினிமா நடிகராக இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் எப்போ அரசியலுக்கு வர்றீங்களோ மக்களுக்காக தானே வரீங்க. அப்போ மக்கள் மத்தியில் போய் நீங்கள் நிற்கிறது தானே சரியாக இருக்குங்கிறது ஒரு பார்வை. எல்லாருமே கேட்பதில் அது வந்து 100க்கு 100 சரியான விஷயம். அதே நேரத்தில் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த பயனாளிகளுக்கு ஏதோ ஒரு பொருள் போய் சேருது. இப்போ விஜய் வந்து அவர் கட்சி சார்பாக குறைந்தபட்சம் எல்லாருக்கும் கொடுக்க முடியாது, எல்லாருக்கும் வந்து அரசாங்கம் தான் கொடுக்கணும், அந்த கடமை அரசுக்கு தான் இருக்குது. ஒரு எதிர்கட்சியோ அல்லது வந்து ஏதோ ஒரு உதிரி கட்சியோ அல்லது ஏதோ ஒரு கட்சி நம்மளால் ஆனது இந்த மக்களுக்கு கொடுப்போமே, குறைந்தபட்சம் ஏதோ ஒரு கொசுவத்தி சூழலாவது நம்ம கொடுப்போமே அப்படின்னு நினச்சி செய்கிறதுங்கிறது வேற. விஜய் அப்படி தான் ஏதோ செய்யணும்னு நினைக்கிறாரு. அதை தன் அலுவலகத்துக்கு வர வச்சு செய்கிறது தான் இன்றைக்கி ஒரு பெரிய விமர்சனமாக மாறி இருக்கு. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து அவங்கள கூப்பிட்டுருக்கவே தேவையில்லை. இப்போ அங்கங்கே கட்சிக்காரங்க இருக்காங்க, மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் மொத்தமாக அனுப்பிச்சிட்டு நீங்கள் எந்தெந்த பகுதியெல்லாம் பாதிக்கப்பட்டார்களோ நீங்கள் தாவேக்கா சார்பில் நாங்கள் கொடுக்குறோம்னு சொல்லி கொடுத்துருங்க அப்படின்னாலே அது நேரடியாக விஜய் கொடுத்ததா தான் பொருள். அதையாவது அவர் பண்ணியிருக்கலாம். அவருக்கு இவங்களை பார்க்கணுன்னு நினச்சாரா அல்லது வந்து நம்ம இந்த நேரத்தில் இவங்களை பார்க்காம விட்டுட்டா அது ஒரு பெரிய விமர்சனமாக மாறும்னு நினச்சாரான்னு தெரில. கூட இருந்த யாரோ தவறாக அவருக்கு ஒரு ஐடியாவை கொடுத்துருக்காங்க. சார் எல்லாரையுமே நம்ம இங்கே கூப்பிட்டு வந்துடலாம், நீங்கள் பார்த்துருங்க அப்படின்னு இருப்பாங்க. ஸோ இதுதான் இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் தலைவர் அவரை மாற்றி விட்டுடுச்சு. இது மட்டும் இல்லை, பயங்கரமான ட்ரால், இதை விடலாம் ரொம்ப மோசமாக இறங்கி அடிக்க ஆரம்பிச்சாங்க. இது ஒரு பெரிய பின்னடைவு தான். இப்போ விஜய் வந்து ஒரு மாநாட்டில் அவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டி அப்படியே ஸ்தம்பிக்க வச்சதெல்லாம் ஒரு நொடியில் வீணாக போயிடுச்சு. அப்போ ஒரு செயலையும் அவர் செய்யும்போது ரொம்ப கவனமாக செய்யணும். அதே நேரத்தில் இந்த ட்ரால் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்ல வர்றது என்னென்னா, இந்த மக்கள் பயன்பெறுறாங்க இதனால். ஏதோ ஒரு நாளைக்கு ஒரு 300 பேர் அவர் சந்திக்கிறாரு. இந்த வாரம் முழுக்க அவர் சந்திக்கணும்னு நினச்சா கூட ஒரு மாதத்துக்கு இந்த 7 நாளில் ஒரு 2000 பேர் அவர் சந்திச்சிருப்பார். இந்த 2000 பேருக்கான அந்த உதவி வந்து இன்றைக்கி போச்சான்னா இல்லை, ஒரே நாளில் கட் ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் யாருன்னா இந்த மீம்ஸ் தான். இப்போ இவங்க விமர்சனம் பண்ணுறவங்க ரொம்ப தரக்குறைவாக விமர்சனம் பண்ணும் பொழுது அவர் பயந்து போய் வேணாம் நிறுத்திருங்கன்ட்டார். அப்போது தினந்தோறும் 300 பேருக்கு போக வேண்டிய பொருள் போகாமல் போயிடுச்சா. இப்போ நாம் செஞ்ச ஒரே நல்லது அதுதான், ஒருத்தனை கெடுத்து விட்டது. அதுதான் நம்ம கொஞ்சம் வருத்தமா. ஓகே சார், இப்போ நம்ம லாஸ்ட் டைமுக்கு முன்னாடி கூட நம்ம பேசியிருந்தோம் இதை பற்றி. இந்த மாதிரி இடம் கொடுத்தவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்துட்டு சாப்பாடு போடுறாரு, இந்த மாதிரி யாருமே பண்ணதில்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப நிறைய பாசிட்டிவாக தான் வந்துட்டு இருந்தது. இப்போ பப்ளிக் ஒப்பீனியன்ஸ்லாம் கேட்க போனால் கூட டிவி கேக்கு வந்துட்டு பாதி யங்ஸ்டர்ஸ் வந்து டிவி கேக்கு தான் நாங்கள் போடுவோம், நான் ஒரு அஜித் ஃபேனே இல்லை, நான் வந்துட்டு டிஎம்கேல இருந்தேன் ஏடிஎம்கேல இருந்தேன், இப்போ வந்துட்டு தலைவர் வந்தால் அவருக்கு தான் போடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. டக்குன்னு இவ்வளோ பெரிய டவுன்ஃபால் ஆனது அவருக்கு அரசியல் 2026 பாதிக்குமா? இல்லை இதெல்லாம் பாதிக்காது. நீங்கள் இன்னும் 1 வருஷம் இருக்குல்ல.
இதுக்கு நடுவில் பல விஷயங்கள் நடக்கும். இதை மறந்துடுவாங்க. இன்னொரு அதிக நாள் ஒரு 10 நாள் பேசுவாங்க. அதுக்கப்புறம் இதை மறந்துட்டு வேற ஒரு விஷயத்துக்கு போயிடுவாங்க. அதனால் இது வந்து ஒரேடியாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் விஜய்க்கு வந்து ஒரு கருத்தை விதைச்சிருக்கு. இப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் யாருன்னு கூட நாங்கள் பார்க்க மாட்டோம், நேற்று உங்களை கொண்டாடணும், இன்றைக்கி தூக்கி போட்டு மிதிச்சுவோம் அப்படிங்கிறது தான் இதன் மூலம் தெரியப்படுத்துறது. அதனால் விஜய் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு செயலை செய்யும் பொழுது ஒரு 10 தடவை யோசித்து இது சரியாக வருமா, இதற்கு மக்கள் மத்தியில் என்ன விமர்சனம் வரும் அப்படிங்கிறதெல்லாம் கணிச்சு அது செஞ்சாருன்னா சரியாகும். ஓகே, இப்போ மக்கள் வந்துட்டு நம்மளை ரொம்ப தூக்கி வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவர் இப்படியும் ஆகலாம், இப்படியும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு நொடி தாங்க, ஒரு நொடியில் தூக்கி போட்டுருவாங்க. ஓகே சார். இப்போ சீமான்லாம் ஆரம்ப கட்டத்தில் வளரும்போது பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு கூட்டம். அவர் பேச்சை அப்படி ரசிப்பாங்க, அப்படி ஒரு கூட்டம். எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்லிப் ஆனார். ஒரு மேடையில் இந்த செருப்பை தூக்கி அவர் காமிச்சார். அப்போவே பல பேருக்கு ரொம்ப அவர் மேலே இருந்த மரியாதையே போயிடுச்சு. என்னடா அது எவ்வளோ பெரிய தலைவர்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். ரொம்ப ஒரு சராசரி பேச்சாளர் மாதிரி செருப்பு கையில் தூக்கிட்டாரு. பின்னால் அதுக்கு வருத்தம் தெரிவித்தார் அவர். நான் ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு அப்படி பண்ணிட்டேன், அப்படி செஞ்சுருக்கக்கூடாதுன்னு சொன்னார். அப்போது மக்கள் மத்தியில் நீங்கள் எப்போவுமே ஒரு இடத்துல இருக்கணும்னா ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன் பல முறை யோசிச்சுட்டே இருக்கணும். விஜய் இனிமே கொஞ்சம் கவனமாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகே சார். இந்த டைமில் வந்துட்டு விஜயோட பையன் ஜேசன் சஞ்சய் அவர்களோட படம் வந்துட்டு லைக்கா ப்ரொடக்ஷனில் வரப்போகுது. சந்தீப் கிஷன் வந்துட்டு நடிக்கிறதா வந்துட்டு இருக்குது. அந்த எந்த மாதிரி ஸ்டோரியாக இருக்கும்? இப்போ பையனோட முதல் படம் நம்ம சக்ஸஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக கேமியோ ஏதாவது வரதுக்கு வாய்ப்பு இருக்கா விஜய் சார்? அதுக்கெல்லாம் 100% வாய்ப்பு கிடையாது. இன்னொன்று, அப்பாவின் தயவு துளி கூட நமக்கு தேவைப்படக்கூடாதுன்னு தான் அவரே சொந்த முயற்சியில் போய் ஒரு நிறுவனத்தை பார்த்து இந்த கதையை சொல்லி தான் வாய்ப்பு வாங்கியிருக்கு. விஜய் பையன் அவருக்கு உடனே நம்ம ஒரு படம் கொடுத்துடணும்னு லைக்கா செய்யலை. நான் விஜய் பையன் அதனால் எனக்கு ஒரு படம் கொடுங்கன்னு ஒரு அதிகாரமாக போய் கேட்கல. நான் ஒரு கதை சொல்கிறேன் சார், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்கள் பேனரில் பண்ணுங்கன்னு கேட்குறாரு. கதையை அவங்க கேட்குறாங்க, நல்லா இருக்குது, உடனே ஆஃபீஸ் போட்டு கொடுக்குறாங்க, நீங்கள் கதையை டெவலப் பண்ணுங்கிறாங்க. இவ்வளோ நாள் உட்காந்து அந்த கதையை எழுதி திருத்தி அடித்து ஏதோ ஒரு வகையில் இப்போ ஒரு வடிவத்துக்கு கொண்டு வந்துட்டார். இதற்கப்புறம் சந்தீப் கிஷனை வச்சு ஷூட்டிங் போகணும். இது வந்து இதில் வந்து விஜய் வருவதற்கு 100% வாய்ப்பே கிடையாது. ஒருவேளை விஜய் இந்த படத்துக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினச்சா ஒரு ஆடியோ லான்ச் வச்சு அங்கே வந்து தான் பையனை பற்றி பேசினாருன்னா அது படத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும், அந்த பையனுக்கும் பெரிய விஷயமா இருக்கும். ஓகே, என்ன மாதிரி ஸ்டோரியாக இருக்கும் சார்? ஏன்னா இப்போ வந்துட்டு அவங்க ரொம்ப ஒரு சின்ன வயசு தான், இப்போ இருக்க டேரக்டர்ஸ் மத்தியில் ஒரு ரொம்ப சின்ன பையன் தான். இருந்தாலும் சின்ன பையனை வந்துட்டு கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது, அதனால எப்படி இருக்கும்னே கணிக்க முடியாது அப்படின்ற மாதிரி இருக்குது. என்ன மாதிரி ஸ்டோரியாக இருக்கும் அவரை பற்றி தெரிஞ்சிருந்தா? இல்லை, நீங்கள் சொன்னது தான் என்ன மாதிரி ஸ்டோரியாக இருக்கும்னு நம்மளால் கணிக்க முடியல. அதே நேரத்தில் அவர் வெளிநாடுகளில் இந்த டைரக்ஷன் கோர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு சினிமா தொடர்பான மற்ற பயிற்சியெல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்காரு. இன்னொன்று, இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸுடைய தாட்ஸே வேறையாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வர்ற ஒரு இயக்குனருக்கும் அவருடைய ஸ்டைல் ஆஃப் மேக்கிங்க்கும் இன்றைக்கி வர்ற இயக்குனர்களுடைய ஸ்டைல் ஆஃப் மேக்கிங்க்கும் 100% வித்தியாசம் இருக்குது. அப்போ ஏதோ ஒரு ஸ்டைலிஷான ஒரு மேக்கிங்காக இந்த படம் இருக்கும்னு நம்ம நினைக்கலாம். பட்டு எனக்கு சின்ன நடிகர்கள் போதும், இப்போ பெரிய ஹீரோ வேணும்னா நாங்கள் தர்றோன்னு இருக்காங்க. லைக்காவில் வந்து நீங்கள் யாரை வேணாலும் சொல்லுங்கள், நாங்கள் வந்து அவங்கள்ட்ட பேசுகிறோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இல்லை சார், எனக்கு பெரிய ஹீரோலாம் வேணாம், ஏன்னா சும்மா ஆவரேஜ் ஹீரோ இருந்தால் போதும்னு சொல்லி தான் அவர் ஹரிஷ் கல்யாண் கவினில் ஆரம்பித்து அப்புறம் ஏதோ காரணங்களால் அவங்க வேணான்னு சொல்லி கடைசியில் சந்தீப் கிஷன்ட்ட வந்திருக்காரு. ஓகே சார். இப்போ வந்துட்டு விஜய் அவர்கள் வந்துட்டு அவரோட படத்தில் சாங்ஸ்லலாம் வந்துட்டு சஞ்சய் வந்து காட்டியிருப்பாரு. இப்போ அவரோட படத்தில் சஞ்சய் வரும்போது சஞ்சயோட படத்தில் விஜய் வர மாட்டாரா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும்ல? இல்லைங்க, தோளுக்கு மேல் வளர்கிற பிள்ளைகள் வந்து அதற்கப்புறம் அப்பனை கண்டிக்கிற ஒரு இடத்துக்கு வந்துடுவாங்க. அப்பா என்ன செஞ்சாலும் உனக்கு தேவையானலாம் கேட்பாங்க. அது அப்பா வந்து அக்செப்ட் பண்ணிட்டாருன்னா அந்த உறவு ஸ்மூத்தாக இருக்கும், அக்செப்ட் பண்ணலன்னா அந்த உறவு ஸ்மூத்தாக இருக்காது. விஜய்க்கும் ஒரு பையனுக்கும் உறவு ஸ்மூத்தாக இல்லை, அதுதான் இப்போதைய நிலைமை. இப்போதைக்கு அவங்க அப்பா கூடவும் அவருக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக போயிட்டு இருக்கு. கொஞ்சம் மன ரீதியாக அவங்க 2 பேரும் கொஞ்சம் ஒத்து வரல, அதுதான் உண்மை.